வெல்கம் டு பஞ்சு சமையல். வாங்க இப்போ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கிரேவிக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் பிரியாணி இலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 4-5 கிராம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரியட்டுங்க. ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. 10-15 பூண்டு சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா வறுத்துக்குங்க, வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நான் பெரிய வெங்காயம் ஒரு 4-5 பெரிய வெங்காயம், நமக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் 2 பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. நான் டொமேட்டோ கெச்சப் சேர்க்குறேன், அதனால் 2 தக்காளி சேர்த்துருக்கேங்க. தக்காளி உங்களுக்கு 3 தக்காளி கூட சேர்த்துக்கோங்க, டொமேட்டோ கெச்சப் இல்லைன்னா 2 தக்காளி போதும். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. மூடி போட்டு நல்லா வதக்கிக்குங்க, அப்போ தான் நல்லா வதங்கும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பன்னீரை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சு சுடுதண்ணியில் நல்லா ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம சுடுதண்ணியில் இது பண்ணிக்கிறது. இப்போ பேஸ்ட்டை அரைக்கும் போது நமக்கு தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சிக்கன் மசாலா 1.5 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. டொமேட்டோ கெச்சப் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம தக்காளி இதெல்லாம் சேர்த்துருக்கனால தண்ணி வேண்டாம். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி மையாக எடுத்து வச்சுக்கலாங்க. தண்ணி வேணா லைட்டாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. பட்டை 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா காயட்டுங்க. காஞ்சதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கிரேவி நல்லா வேகட்டும், பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வெந்து வரட்டுங்க. நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்ல, அப்போம்போது நம்ம பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீர் ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது, அதனால் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். அப்போ தான் நல்லா கிரேவி நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கிரேவி நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கிறவங்க சேர்த்துக்குங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் பால் சேர்த்துருக்கேங்க. காய்ச்சின பால் 1/2 கப்பு நான் சேர்த்துருக்கேங்க. இது டேஸ்ட்டுக்கு தான் நம்ம சேர்க்குறது. சர்க்கரை ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்தா கொஞ்சம் நல்லா ஸ்வீட்னஸாக நல்லாயிருக்கும் கிரேவி, அதுக்கு தான் நம்ம சேர்க்குறோம். கொத்தமல்லி தழை தூவி விடுங்க. அவ்வளோதாங்க, பன்னீர் பட்டர் மசாலா ரெடிங்க. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.